ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று 24/7 லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனிக்கும் நம்ம சாண்ட்ராவுக்கும் ஒரு சண்டை வந்துச்சுல்ல. ஸோ சாண்ட்ரா வந்து பயங்கரமாக வந்து கத்தி விட்டுட்டு ஏன் இந்த லேடி ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டு பயங்கரமாக வந்து சீன் கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். இன்னொரு பக்கம் கனி பக்கம் நியாயம் இருந்தாலும் அச்சி தூ அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன உடனே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஓகேவா? அது வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு சாண்ட்ராக்கு அப்படிங்கிறது தான். அது அவங்க வந்து உணர்ந்துட்டாங்க. பட் இருந்தாலும் என்னை ஏன் அவன் மதிக்க மாட்றா, நான் என்ன தப்பு பண்ணேன், என்கிட்ட மூஞ்சி கூட கொடுத்து பேச மாட்றா அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கனியை மதிக்கவே இல்லை. அவளை ஒரு மனுஷியாக கூட பார்க்கல அப்படிங்கிறது அவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. ஸோ கனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விக்ரம் கிட்ட எஃப்ஜே தான் சாக்குன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறதா இருக்கட்டும், விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. டேய் நீங்கள் சமாதானப்படுத்துங்கடா, தப்பு கிடையாதுடா. ஆனால் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. இந்த எஃப்ஜேலாம் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் கூட எனக்கு தெரிஞ்சு பேச தெரில. எஃப்ஜே வந்து பிடிக்கிறான், கடிச்சு வச்சுருவான் போல, கனியை வேம்பயர் மாதிரி கழுத்தை கடிச்சிருவான் போல தெரியுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சமாதானப்படுத்தி ஓரளவுக்கு வந்து கனியை தூங்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான். மற்றபடி வேறு எதுவும் லைவில் அந்த இஷ்யூவில் வந்து நடக்கலை. ஓகேங்களா? ஸோ அது ஓரளவுக்கு வந்து ஹேண்டில் பண்ணிட்டாங்க. ஸோ சாண்ட்ராவும் வந்து அதுக்கடுத்து வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க அடுத்து. சரிங்களா? அதாவது உங்களுக்கே தெரியும் சாண்ட்ரா வந்து ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு வைப்பில் வந்து இல்லை. பிரஜனுடைய சட்டையை போட்டுக்கிட்டு நான் தான் வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரி எப்படி வந்து ஜோதிகா வந்து சந்திரமுகி படத்தில் அவள் சந்திரமுகியாக வாழ்வாளோ அவள் ஜோதிகா மாதிரி வாழ மாட்டான். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. அப்புறம் இந்த கனி இஷ்யூலேயும் வந்து அழுதுகிட்டு போய் தனியாக படுக்கிறதா இருக்கட்டும், என்னை விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி நமக்கே தோணுச்சு. சாண்ட்ரா தயவு செஞ்சு நீங்கள் வெளியேறிடுங்க, நீங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு தகுதியற்ற ஒரு நபர், அதுக்கு உங்கள் புருஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோக்கு வந்து இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ பிரஜன் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீலு. அது கண்டிப்பாக பிக் பாஸ் வந்து டிசைட் பண்ணியிருக்கலாம். பட் சாண்ட்ராவை நிற்க வச்சு இந்த குறும்படத்தில் காலெலாம் போட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதை பார்த்து இப்போ பிக் பாஸ் மிரண்டான். சரி பிளேயர் கிடச்சிட்டா டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவர் டைட்டில் வின்னர் இல்லை, அந்த காலை போட்டதோடு சரி, அந்த காலை எடுக்கிறதுக்கு இன்னும் வரல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பிக் பாஸுக்கே மொக்கே ஆகி போச்சு. சரியா? ஸோ அந்த மாதிரி அந்த இஷ்யூ வந்து அப்படி போயிடுச்சு. அப்புறம் தனியாக போய் தூங்கிக்கிட்டு அப்புறம் பார்வதி பேசி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான். இந்த தனியாக தூங்கிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ தான் பார்வதி வந்து கானா பாக்ஸ் ஒன்று நடந்துச்சு உள்ள. அதாவது நம்ம கானா வினோத் வந்து கேப்டனாக இருந்து ஒன்று பண்ணுவார்ல, அதுக்கு வந்து உள்ளே நடந்துச்சு. உள்ளே வந்து வெளியே வராங்க. வெளியே வந்து பார்வதி இருக்கும்போது கரெக்டாக வந்து பிடிச்சிக்கிறாங்க சாண்ட்ரா. பிடிச்சிட்டு பார்வதி என்ன பார்வதி எப்படி இருக்கு, நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்குறப்ப, நல்லா இருக்கேன் நீ எப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, திவ்யா வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கா, அவள் அட்டென்ஷன் பண்ணுறா, சீன் கிரியேட் பண்ணுறா, அந்த மாதிரி அவகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நான் வம்புழுக்கிறான்னு. திவ்யா அப்படி தான் எப்பயுமே, அவளுடைய டோனே அதுதான், அவள் பேசணும் அப்படி தான் பேசும். பட் உன் மேலே கேர் இருக்குது அவளுக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி சொன்னால் கூட, ஐயோ அதான் பார்த்தோமே இந்த நாமினேஷனில் இப்போ என்ன விரட்டி விட்றா, இதே மாதிரி பிரஜனையும் வந்து விரட்டி விட்டா, இவளுக்குலாம் என்ன அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக பிரஜன் கூட வீடியோ போட்டிருந்தார். ஐயோ திவ்யா மேலே சமகமாக இருக்குது, ஒயில்டு கார்டாக உள்ளே வந்து, அதாவது ஒயில்டு கார்டு இல்லை ஃபேமிலி ரவுண்டில் உள்ளே வந்து நான் அவளை வச்சு என்னென்ன சொல்ல முடியுமோ சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பயமாக இருக்கு அப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பிரஜனுடைய இது. ஸோ அவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரியா? இப்போ என்ன கான்வர்சேஷன் தான் முக்கியமான கான்வர்சேஷன், நம்ம சாண்ட்ராவுக்கும் பார்வதிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் போச்சு. 1/2 மணி நேரம் மூச்சு திணற என்னடா பேசுனீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதாவது வந்து சாண்ட்ரா யாரெல்லாம் அவங்ககிட்ட எப்படி பேசுகிறாங்க, கனி எப்படி நல்லவளாக வந்து அவங்ககிட்ட நடிக்கிறாங்க, இப்போ போய் வெளியே உள்ள அழுது சீன் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த விஷயம். விக்ரம் திடீர்னு ஏன் வாலாட்டினேன்ட்ட வரான், அந்த டாஸ்க் அப்போ என் கூட தோற்று போனவன் அதுக்கடுத்து பேச மாட்டேன்னா இப்போ ஏன்டா எஃபர்ட் போட்டேன் நான் திருப்பி கேட்டேன்றாங்க பார்வதி. அது சும்மா தான், எவ்வளோ நாள் தான் நம்ம வந்து பிரிட்ஜை வந்து கட்டாமல் இருக்கிறது, உடஞ்ச பிரிட்ஜாகவே இருக்கிறது, அதனால தான் சேர வந்தேன்னு சொன்னான் அப்படின்னு. சுபிக்ஷா பற்றியா கரெக்டாக யூஸ் பண்ணி இப்போ வந்து பேச வரா, அவள் எதுக்கு வரா அப்படிங்கிறது தெரியல. கானா வினோத்துக்கு சுத்தமாக கேம் தெரியாது. அமிர்தன் என்ன பண்ணுறானோ அது அப்படியே வந்து நாமினேட் பண்ணிடுவார். பட் அவருக்கு வந்து இந்த கவுண்டர்லாம் இருக்குது, அது இருக்குது. பட் கேம் வைஸில் அவர் வந்து ஸ்ட்ராங் இல்லை அப்படிங்கிற நம்ம கருத்தை வந்து சாண்ட்ரா வந்து புட்டு வைக்கிறாங்க. நமக்குலாம் அதான் தோணுது. ஏன்னா என்ன தான் வந்து காமெடி பண்ணாலும் ஃபன் பண்ணாலும் டாஸ்க் நல்லா இருந்தாலும் கேமில் கண்டென்ட் கிரியேட்டராக அவர் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இந்த பிக் பாஸ் வீட்டில் பண்ணல. ஸோ அதை வந்து அடையாளப்படுத்தி ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாண்ட்ரா வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் கமுருதின்ட்டு உஷாராக இருந்துக்கோ, ஏன்னா நீ இல்லைனா இப்போ இந்த வாரம் நீ கிளம்புற அப்படின்னா அரோரா பக்கம் போயிடுவான் அவன்.
அப்படின்னு சொன்னோனே, பாரதி சொல்ற விஷயங்கள்லாம் பயங்கர ஷாக்கிங். நானே வந்து அரண்டு போயிட்டேன். என்ன அப்படின்னா, "எனக்கும் தெரியும் அது" அப்படின்றாங்க. அட மூதேவி! தெரிஞ்சேவா நீ இவ்வளோ நேரம் அவன் கூட ஓட்டிட்டு இருக்க சைக்கிள்ல அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஆமாங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. அதாவது எனக்கு தெரியும், அவன் அரோரா கிட்ட போறான். என்ட்ட எனக்கா சொல்லுவான் அரோரா கிட்ட நான் பேசலன்னு சொல்லிட்டு. பட் அவன் வந்து அங்கேயும் பேசிட்டு இருக்கான். அது அவனோட ஹியூமனிட்டி. ஹியூமனிட்டினா ஹியூமன் நேச்சர். ஹியூமனிட்டி இல்ல. ஹியூமனிட்டினா வந்து நல்ல உள்ளம் அப்படி மாரி வரும். அப்படி கிடையாது. ஹியூமன் நேச்சர். அது அவன் பண்ணட்டும். பட் எனக்கு எதிரா சில இடங்கள்ல கேம் ஆடுறாங்கிறது எனக்கும் தெரியும். நான் அத நோட் பண்ணியிருக்கேன் 4, 5 இடத்துல. பட் ரொம்ப எமோஷனலா ஆவுறதுங்கிறது என்னுடைய கேரக்டர். நான் வந்து இப்போ வரைக்குமே என்ன எமோஷனலா நான் யார நம்புறதுன்னு தெரியாம அங்க போய் ஏமாந்து தான் இருப்பேன். அதனால எனக்கு அது பெருசா தெரியாது. இப்ப இவன் இல்லன்னா கூட. பட் எனக்கு என்னன்னா, இவன் கூட கேம் விளையாடுறப்போ கொஞ்சம் ஹேப்பியா இருக்கு. மனசு வந்து கொஞ்சம் கேட்குது. அவன கேம் ஆட இது பண்ணாலும் தடுக்குது அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே சூப்பரான பாயிண்ட் சான்டா சொன்னாங்க. அப்போ உனக்கு ஒண்ணு தெரியுதா? நீ வந்து அவன கேம் நீ தான் குடுக்குற. அதே மாரி அரோராக்கு நீ கேம் குடுக்குற. நீங்க 2 நீ அமைதியா இருந்து பாரு. இந்த 1 வாரம் அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு நீ பாரு. அப்படின்ற மாரி வந்து நறுக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. உடனே எனக்கு அது புரியுது. பட் இருந்தாலும் அவன்ட்ட பேசாம நான் இருக்க முடியாது. அப்ப நம்ம பேசாம இருந்துறவா? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. கண்டிப்பா அப்படி இருந்தேன்னா, உன் கேமுக்கு நல்ல பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்ற மாரி பார்வதிக்கு வந்து சொல்ல, ஓகே நான் இருக்கேன். அந்த மாரி. எனக்கும் அந்த மாரி ஒரு ஃபீல் இருக்கு. நானும் அத எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்க்க போறேன். ம். கமருதீன் பேசாம, நான் வந்து அவன இது பண்ணி ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்றாங்க. சரி கண்டிப்பா நீ பண்ணுவல்ல அப்படின்னு சொன்னோனே, கண்டிப்பா எனக்கு அது தோணிருச்சுன்னா நான் கண்டிப்பா பண்ணிருவேன். பட் ஓப்பனா சொல்லணும்னா, எனக்கு அவன் கூட பேசணும்னு தான் தோணுது. ம். எனக்கு அவன் ஏமாத்துனாலும் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படின்ற அந்த ரேஞ்சுல தான் இருக்கு. அவன் என்ன கேம் விளையாடுறான்னு தெரியுது. என்ன வச்சு ஏமாத்துவான்னு தெரியுது. எல்லாமே தெரியுது பார்வதிக்கு. நம்ம தான் நெனச்சுட்டு இருக்கோம் ஒண்ணுமே தெரியலன்ட்டு அவங்களுக்கு. அவன் கூட சேர்ந்தா எப்படி போகுங்கிறது முதற்கொண்டு தெரியுது. ஆனா, ஒரு எமோஷனல் சப்போர்ட்டுக்காக நம்ம பார்வதி அவன வச்சிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கான ஷாக்கிங். அதையும் நான் வந்து மாத்திக்கிறேன் வேணுனா. என்னால தான் இவங்க ஆடுறாங்கங்கிற மாரி ஒரு கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்க. எனக்கே தெரியும் நான் வந்து இவங்களுக்கு கேம் பண்றேன்ட்டு. சாண்ட்ராலாம் பிரிச்சு விட்டுருச்சு. நீ மட்டும் இல்லன்னா இங்க கேமே கிடையாது. எவன் என்ன பண்ணுவான்னே தெரியாது. கனகனுக்கும் நீ தான் குடுக்குற கேமு. விக்ரமுக்கும் நீ தான் குடுக்குற. அரோராக்கும் நீ தான் குடுக்குற. ஸோ நீ கொஞ்ச நேரம் நிப்பாட்டி பாரு. அப்ப தெரியும் அப்டின்னோம். இல்ல அதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு நீ சொல்றது. அப்டின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறா. இப்பயாச்சும் புரிஞ்சுச்சா? இனிமேல் பேச மாட்டேன் அப்டின்னு சொல்லி வாய் வார்த்த தான். அடுத்து காலைல போய் பேச தான் போறீங்க அப்டிங்கிற மாரி தான் இருந்துச்சு. அப்புறம் கானா வினோத் இன்னும் வேல பார்க்கலைல்ல உங்க? வந்து எப்ப பெருக்குவீங்க? அப்டின்னு சொல்லி உட்காந்து இன்னும் பேசிட்டு இருக்காரு. அப்ப பேசும்போது கானா வினோத் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாரி சில விஷயத்துல நீ கேட்டுக்கோ. எல்லா இடத்துலயும் வாய்ஸ் ரைஸ் பண்ணாதன்னோனே, இங்க பாரு நான் சொல்றத சொல்லிட்டேன். இந்த ஆதிரி, அரோராலாம் வேல பார்த்த மாரி இதுக்கு முன்னாடி அவளுக பேசலாமான்னோனே, எனக்கு புரியுது. அவ வந்து உன் மூலமா வராம, என் மூலமா அத ரிவர்ட் பண்ணி எடுத்துட்டு வரணும்னு பார்க்குறாளுக. அது எனக்கு புரியுது. உன் மேல இருக்க ஹேட்ட என் மேல காட்டுறாங்கன்ட்டு. என்ன எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியும். பட் உன்ன வந்து தண்டிக்கிறதுக்கு என் ரூட்ட போட்டு அவங்க வராங்க அப்படின்ற மாரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து அ அனலைஸ் பண்றாரு. பட் இருந்தாலும் பார்வதி இதெல்லாம் வந்து, "நீ தான் ஸ்வீட்டஸ்ட் பெர்சன் ஆச்சே இந்த ஹவுஸ்ல. நீங்க தான் காமெடில ரீச் ஆயிட்டீங்களே கானா வினோத்" அப்படின்ற மாரிலாம் கலாய்ச்சிட்டு இருந்தாய்ங்க. ஏன்னா, இப்ப முன்னாடி தான் கானா வினோத் வந்து ஒரு பிளேயரே இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இப்ப இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கேப்டன் டாஸ்க் எப்படி விளையாண்டோம், எல்லா டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கு நைட்டு. ஓகே. அவ்வளோதான் கைஸ். மத்தபடி வேற எந்த சுவாரஸ்யமும் இல்லை. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மீண்டும் சூப்பரான அதிர்வு சந்திப்போம். அதுவரைக்கும் குட்